பூண்டு கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு தோல் உரிச்ச பூண்டு கூட நம்ம ஊற வச்சுருக்கிற வரமிளகா, புளி, தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம சேர்த்துருக்கிற சுடுதண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷமே போதுங்க. நல்லா கலந்து விட்டு இந்த பூண்டு விழுதோடைய நிறம் மாறி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுடைய பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட தோசை ஊற்றி ஒரு வா சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.